வணக்கம். கும்பம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களின் வெற்றியை எல்லாரிடமும் நீங்கள் பகிரக்கூடாது என்பதை இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்குள்ள நிச்சயமாக உணர்த்தி காட்டியிருக்கும். உங்களுக்கு கிடைக்கும் சின்ன வெற்றியாக இருந்தாலும் அல்லது நீங்கள் தொடங்கி இருக்கும் புதிய தொழில் முயற்சிகளாக இருந்தாலும் அதை உங்களுடைய நெருங்கிய வட்டத்தில் உள்ளவர்களை தவிர வேறு யாரிடமும் நீங்கள் பகிரக்கூடாது என்பதை நிச்சயமாக நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்ய போகின்ற எல்லா விதமான செயல்களையும் முன்கூட்டியே கூறுவது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அதை இப்பொழுது உங்களால நிச்சயமாக உணர்ந்திருக்க முடியும். எனவே முடிந்த அளவுக்கு வெற்றி கிடைப்பதற்கு முன்பு எல்லாரிடமும் எனக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது, இந்த ஒரு தொழிலை நான் தொடங்க போகிறேன், இந்த ஒரு செயலை நான் செய்ய போகிறேன் என்று அனைவரிடமும் நீங்கள் கூறுவது மிகப்பெரிய ஒரு பொறாமை பார்வையில் உங்களை நிச்சயமாக ஆழ்த்திவிடும். அதை உங்களுடைய நெருங்கிய வட்டத்தில் உள்ளவர்களை தவிர வேறு யாரிடமும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். முக்கியமாக நெருங்கியவர்களிடம் கூட நீங்கள் சொல்லக்கூடாது. இந்த ஒரு செயலையும் சொல்வதற்கு முன்பாக செய்துவிட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள். அதில் உங்களுக்கு போதுமான ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான வீரியஸ்தானமும் 11ஆம் வீடான லாபஸ்தானமும் சுட்டி காட்டுவது என்னவென்றால், உங்கள் இலக்குகளை நீங்கள் அடையும் வரை அதை ரகசியமாக வைப்பதே உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். முயற்சி தன்முனைப்புடன் இருக்க வேண்டும், வெற்றி சத்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன் என்று முன்கூட்டியே கூறினால் அந்த பொறாமை பார்வை மற்றும் எதிர்மறை எண்ணங்களால் அந்த காரியங்கள் தடையாகி போகக்கூடிய அனுபவங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நேரிடும். எனவே உங்களுடைய திட்டங்கள் முழுமையடைந்து அதனுடைய பலன் வெளிவரும் வரை அதை உங்களோடு மட்டுமே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். தேவையற்ற தம்பட்டங்கள் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கும் தடைகளாகவே மாறிவிடும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு செயல்களை செய்ததால் மட்டுமே எல்லாமே கைக்கு வந்தது கூட வாய்க்கு எட்டாமல் போன அனுபவங்களும் ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி நம்பிக்கை வைத்தவரை விலகி சென்ற அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அதுவும் ஒரு பாடத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். கும்பம் ராசி அன்பர்களை, வாழ்க்கையில மிகப்பெரிய வழி என்னவென்றால் எதிரிகள் விலகுவது மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது, நம்பியவர்கள் விலகுவதும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு வழியாகவும் நிச்சயமாக இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் மனதாரா நம்பிய ஒருவர் ஒரு காலகட்டத்தில் உங்களை விட்டு விலகிய அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருக்கலாம். அவர்களுக்காக செய்த தியாகங்களும் கொடுத்த நேரங்களும் பகிர்ந்த உணர்வுகள் அனைத்தும் நினைவுக்கு வந்து மனதை காயப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மென்மேலும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்த ஒரு அனுபவங்களும் இருக்கத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் செய்யும். ஆனால் அந்த பிரிவு உங்களுக்கு ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடத்தை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்தது. எல்லாருக்கும் நம்முடைய பயணத்தில் கடைசி வரை வருவதில்லை என்பதை உங்களுக்குள்ள புரிய வைப்பதற்காக மட்டுமே சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வந்து பாதியிலே உங்களை விட்டு போயிருக்கலாம். ஜோதிட பார்வையில் கும்பம் ராசி என்பர்களுக்கு பழைய உறவுகளின் அனுபவங்கள் புதிய பாதையை உருவாக்கும் சக்தியாகவே மாறும் என்று நிச்சயமாக கூறப்படுகிறது. எனவே முடிந்த அளவுக்கு பழைய உறவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து சில விஷயங்களையும் சில முக்கியமான கருத்துக்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிட்டு விலகி சென்று விடுவார்கள். அதனை நினைத்து நீங்கள் கோபப்படக்கூடாது. இது என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கக்கூடிய ஒரு பாடம் என்று நீங்கள் நினைத்து இனிமேல் இது எப்படி நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கை சிலரை விலக்குவது கூட நம்முடைய முன்னேற்றத்திற்காகத்தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு எதை செய்தாலும் அதை உங்களுக்கு சாதகமாகவே நீங்கள் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு சாதகமாக செய்துவிட்டு 4 சுவத்துக்குள் அமைதியாக அமர்ந்து அல்லது அதனை நினைத்து அழுது புலம்பக்கூடாது. முடிந்த அளவுக்கு உங்களுக்கு எது நல்லதாக நடக்கிறதோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்கள். மற்றவர்கள் இப்படி நினைப்பார்கள் அப்படி நினைப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டு எந்த விதமான காரியத்தையும் நீங்கள் தொடங்கவே கூடாது. இனிமே உங்களுடைய நம்பிக்கை யாரிடம் கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்காலத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உங்களுக்குள்ள வர வைக்கும். இந்த ஒரு அனுபவங்களும் உங்களுக்குள்ள இப்பொழுது வரக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் மனதில் இருந்த குழப்பங்களுக்கு
குழப்பங்கள் நீங்கி மனதில் இப்பொழுது ஒரு தெளிவானது பிறக்கும். எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த ஒரு நேரத்தில் செய்தால் அந்த ஒரு செயல் நமக்கு நல்லதை தேடி கொடுக்கும் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்வீர்கள். வழக்கு தொடர்பான நுணுக்கங்களை இப்பொழுது உங்களால் அறிந்து கொள்ள முடியும். எந்த விதத்திலெல்லாம் நம்ம போனால் பிரச்சனைகள் ஏற்படும், அந்த பிரச்சனைகளை எப்படி நமக்கு சுமூகமாக நமக்கு பிடித்தபடி அந்த பிரச்சனையை முடிக்க வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இப்பொழுது தோன்றக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. வேளாண்மை தொடர்பான செயல்களில் ஆர்வங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். வெளியூர் தொடர்பான பயணங்களில் புதிய அனுபவங்கள் உருவாகக்கூடிய நேரங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. உறவினர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தி அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். உயர்மட்ட அதிகாரிகளின் ஆதரவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அதுவும் உங்களுக்குள்ள போதுமான அளவுக்கு ஒரு உதவிகளையும் தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. நீங்கள் பண்ணக்கூடிய பயணங்கள் நல்ல ஒரு அனுபவத்தை உங்களுக்குள்ள இப்பொழுது தேடி கொடுக்கும். ஜோதிட ரீதியாக கும்பம் ராசிக்கு 3ஆம் மற்றும் 7ஆம் அல்லது 9ஆம் 12ஆம் வீடுகளை பயணங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குறிப்பதாகவே இருக்கும். இந்த சில நாட்களுக்குள் நீங்கள் மேற்கொள்ளவிருக்கும் குறுகிய தூர பயணங்களோ அல்லது நீண்ட தூர பயணங்களோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு மிகப்பெரிய நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை நீங்கள் முழுமைக்கும் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்வீர்கள். எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்தால் அது போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும் என்றெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் புரியக்கூடிய ஒரு நேரங்களும் ஒரு காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிடும். அது தொழில் நிமித்தமான பயணமாக இருந்தால் ஒரு மிகப்பெரிய புதிய ஒப்பந்தம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கையெழுத்தாகி உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஆன்மீக பயணமாக இருந்தால் அது உங்களுடைய மனதிற்கு ஒரு புதிய நிம்மதிகளையும் நேர்மறையான ஆற்றலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து சேர்த்துவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றத்துடன் கூடிய பயணங்கள் சாதகமாகவே இப்பொழுது அமைந்துவிடும். இந்த பயணங்களின் பொழுது நீங்கள் சந்திக்கக்கூடிய புதிய மனிதர்களும் அனுபவங்களும் உங்களின் சிந்தனை முறையவை மாற்றி புதிய தொழில் அல்லது முதலீட்டு வாய்ப்புகளுக்கு காரணியாகவே அமைய போகிறது. பயணங்கள் அனைத்தும் அலைச்சலாக மாறாமல் ஆதாயம் தரக்கூடிய சுப பயணங்களாகவே இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக இருக்கும் என்பதையும் இப்பொழுது உங்களால மட்டுமே தான் புரிந்து வைத்துக் கொள்ள முடியும். வாழ்க்கையில சில பயணங்கள் வெறும் இடமாற்றம் கிடையாதுங்க. அது நம்முடைய எண்ணங்களையும் வாழ்க்கை பார்வையும் மாற்றக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்கும். இனி வரக்கூடிய நாட்களிலும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் புதிய சந்திப்புகள், புதிய சிந்தனைகள், புதிய வாய்ப்புகளை கொண்டு வரக்கூடியதாகவே அமைந்துவிடும். நீண்ட நாட்களாக மனதில் இருந்த ஒரு மாற்றத்திற்கான எண்ணங்கள் இந்த பயணங்கள் மூலம் உருவாக தொடங்கும். சில நேரங்களில் நம்முடைய பழைய சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வரும் பொழுது தான் புதிய வாய்ப்புகளை பார்க்க முடியும். ஜோதிட பார்வையில் கும்பம் ராசி என்பர்களுக்கு பயணங்கள் மூலம் அறிவும் அனுபவமும் அதிகரிக்கக்கூடிய காலங்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சந்திப்பு, ஒரு உரையாடல், ஒரு புதிய இடத்தின் அனுபவங்கள் கூட எதிர்காலத்தில் முக்கியமான முடிவுகளுக்கு காரணமாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அமையலாம். இதெல்லாம் அமைகிறதா, இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல மாற்றத்தை தேடி கொடுக்கிறதா என்பதை நீங்களே நிச்சயமாக பார்த்து தெரிந்து கொள்வீர்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.